ஹாய் நண்பா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரு, டெப்த் மெட்டீரியல் சூப்பர்டென்ட்டு, கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டு, கெமிக்கல் சூப்பர்வைசரு ஃபார் ரிசர்ச்சு, மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் ஆஃப் வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. எப்போ டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30/7/2024 வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29/8/2024 க்ளோஸ் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் இப்போ வந்து நீங்கள் மாடிஃபை எடிட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செப்பரேட் டைம் ஸ்பெசிஃபிக் டைம் வந்து கொடுக்குறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30/8 8/9 வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து என்னென்ன போஸ்ட்டில் வந்து எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசரும் மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசரும் வந்து ஒரே கேட்டகரி. அது வந்து லெவல் 7 சொல்கிறாங்க. அது லெவல் 7 போஸ்ட். அதோட வந்து இனிஷியல் பே எவ்வளோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 45,000 கிட்ட வந்து உங்களுக்கு இனிஷியல் பே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஏஜ் லிமிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 to 36 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்னு சொல்கிறாங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து அதுக்கு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 17 வேக்கண்ட் வந்து அதுக்கு டோட்டல் வேக்கண்ட்டு. அது வந்து ஜூனியர் இன்ஜினியர், டெப்த் மெட்டீரியல் சூப்பர்டென்ட்டு அண்ட் கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டு, அது வந்து லெவல் 6. அதுக்கு வந்து பே எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தா 35,400 வந்து இனிஷியல் பே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஏஜ் லிமிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 to 36 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். அந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கணும். அதுக்கு வந்து வேக்கண்ட் எத்தனைன்னு கொடுக்குறாங்கன்னா 7,934 வேக்கண்ட் வந்து அதில் இருக்குது. மொத்தமாக ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,951 வேக்கண்ட் வந்து அதில் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, எல்லோரும் மஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து சூட்டபிள் ஆகலைன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் டிஸ்குவாலிஃபை பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு சூஸ் பண்ணி அதைப்படி அப்ளை பண்ணுங்கள். மாற்றி அப்ளை பண்ணிங்கன்னா டிஸ்குவாலிஃபை தான் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து SC ST அவங்களாம் வந்து ஃபீஸ் கன்செஷன் வந்து இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து ஃபீஸ் இல்லாமலும் இருக்கலாம், இல்லைன்னா பாதி ஃபீஸ் ஆகக்கூடிய நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து நான் சொன்ன மாதிரி தான். ஸ்கேல் ஆஃப் பே வந்து அந்த 2 கேட்டகரிக்கும் வந்து ஒரு லிமிட்டில் வந்து கொடுக்குறாங்க. எந்த கேட்டகரிக்கு அதிகமாக கொடுக்கணும்னா சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு தான் வந்து 45,000 கிட்ட வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜில் வந்து நடக்கும். 2 ஸ்டேஜஸ்னால் அது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வேணும், இமெயில் ஐடி வேணும். ஏதாவது அவங்க உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அது மூலியமாக தான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்குது. 1/3 மார்க் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஈச் கொஸ்டினுக்கும் வந்து 1/3 மார்க் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். அப்புறம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நீங்களே படித்து பாருங்கள். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துங்க. இந்த ஃப்ரீ உங்களுக்கு வந்து SC ST கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் வந்து இதில் வந்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தா ஹெல்ப்லைன் வந்து நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு இல்லைனா வந்து அவங்க வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்துக்கிறாங்க. 10லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் வந்து மார்னிங் 10 PM ஈவினிங் வந்து 5 PM வந்து நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து வேக்கன்சி பற்றி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டு அந்த ஃபிட்னஸ்ஸு அந்த எக்ஸாம்லாம் வந்து இருக்கும். ஸோ அதிலலாம் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ விஷனு, நியர் விஷனு, டிஸ்டன்ஸ் விஷனு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டு எக்ஸாமினேஷனில் வந்து எடுப்பாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஏஜ் லிமிட் வந்து நான் சொல்லிட்டேன். அது வந்து 18 to 33 அண்ட் 36 அந்த ஏஜுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் நான். அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அந்தந்த வந்து கேஸ்ட் வைஸாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ கிளியராக பார்த்துங்க. உங்கள் கேஸ்ட் வைஸில் வந்து உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியல பார்த்துங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கிளியராக கரெக்டாக பார்த்துங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து ஃபில் பண்ண முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுதான் நினைக்கிறேன். அது வந்து கிளியராக பார்த்துங்க. ஃபார் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ வந்து கொடுத்துக்கிறாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து அதர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். இதே எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேனு ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டரு இவங்களுக்குலாம் வந்து 250 மட்டும்தான் பே பண்ணுற மாரி இருக்கும். இதே மற்ற நீங்கள் கேஸ்ட் வைஸ்னால் மற்ற கேஸ்ட்னால் இருந்தால் நீங்கள் வந்து 500 மாரி பே பண்ணுற மாரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் மோடு தான் கொடுக்குறாங்க. ஆஃப்லைன் பேமெண்ட் வந்து கிடையாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க கைஸ். ஏதாவது ஒரு பாயிண்ட் வித்துனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன ஒரு சில டைப்ஸ் கொடுத்துக்கிறாங்க அதில் மட்டும்தான் அது வந்து நீங்கள் இருந்தால் டிசபிலிட்டி பர்சனாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லைனா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்மே சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து மொத்தம் 4 ஸ்டேஜஸில் வந்து நடக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து CBT 1ன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அடுத்து தேர்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து 100 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுற மாரி இருக்கும். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் சயின்ஸு அதெல்லாம் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துறாங்க. என்ன சப்ஜெக்ட்லேருந்து என்ன வயசில் வந்து நாங்கள் கேட்போம் கொஸ்டின் அப்படின்மாரி சிலபஸ் வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து அதே தான் டியூரேஷன் 120 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து 150 கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஃபிசிக்கல் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனு, பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலு, டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அதுலேருந்துலாம் வந்து கொஸ்டின் கேட்போம். என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்போம் கிளியர் கட்டாக வந்து ஷோ காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு தடவை பார்த்துங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் குவாலிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து மெட்டலர்ஜிக்கல் அதுக்கெலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், டெக்னாலஜினா நான் டெக்னாலஜினா என்ன அவெல்லாம் வந்து கிளியர் கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு தடவை பார்த்துங்க. ஷார்ட் லிஸ்டிங் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் வந்து என்ன மார்க் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் யார் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்க தான் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து அனுப்புவாங்க, இல்லைனா அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு தடவை கிளியராக பார்த்துட்டு அந்த மெத்தடில் வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அப்புறம் வந்து இப்போ RRB வெப்சைட்னு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்டேட் வைஸாக வந்து என்னென்ன ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கிறீங்களோ அந்த ரீஜியன் வெப்சைட்டை வந்து சூஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். அது வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அதெல்லாம் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு தடவை வந்து கிளியராக பார்த்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் அவ்வளோதான் கைஸ், அவங்க வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேறு எதுவும் சொல்லலை.
ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. யாருக்கெல்லாம் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இதுக்காகவே வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்களா அவங்களுக்குலாம் வந்து ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும். ஸோ பை கைஸ். இப்போ தான் என் சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அப்போ தான் வந்து நான் வந்து டெய்லியும் போடுற அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் நண்பா.